இருக்க முடியும்? சொல்லுங்க. முத பட்னி போடுங்க. எப்படி பட்னி போடும்? நான் போனே தொட மாட்டேன் 2 நாளைக்கு. முக்கியமான கால்ல வருவேன். முதலமைச்சர் எனக்கு போன் பண்ணுவாரு, ஒருத்தருக்கும் போன் வராது. பட்னி போடுங்க 2 நாள். பட்னி போட்டா அதுக்கப்புறம் அதை குன்றுவீங்க. ஆமென் சொல்லுங்களேன். மோகம், மோகம்னா சில மோகம்னா என்ன சொல்றது? ஒரு unholy desires or greed. ஒரு மோகத்திலே திருவாங்க. எப்ப ஒண்ணுல அடங்காது. 5ஆம் 10ஆம் 15ஆம் இன்னும் 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 அப்ப எத்தனை வீடு வாங்கிச்சு? எத்தனை வீட்டுல நீ இருக்க முடியும்? ஒரு வீட்டுல இத்தனை வாட்ச் வாங்கிடுச்சு. எத்தனை வாட்ச்ல நீ கட்ட முடியுமா? ஒரு வாட்ச் தான் கட்ட முடியும். அப்புறம் 4 கஷ்டம் கூட உங்களுக்கு வாட்ச். அந்த மோகத்தை கண்ட்ரோல் பண்ணறனா அந்த மோகம் உங்க எண்ணங்களை அப்படி மேற்கொண்டு விடும். அந்த மோகம் நம்மள கன்வின்ஸ் பண்ணிரும். என்ன கன்வின்ஸ்? ஈஸியா வாங்கிரும் பிசாசு. நீ ஈஸியா கைக்குள்ள போட்டுரும் பிசாசு. ஏன்? உன்னால அதை அடக்கவே முடியல. நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? we need to deprive it and then deaden it. பட்னி போட்டு கடைசில என்ன செஞ்சிடணும்? பட்னி போட்டு கடைசில பட்னி போட்டு கொண்டு பார்த்தா எனக்கு இந்த வார்த்தையை பெண்கள் வாயிலிருந்து கேட்பதற்கே கொஞ்சம் கலக்கமாக இருக்கு. எந்தெந்த ஆண்கள்லாம் எனக்கு பாருங்க உங்க பிரசங்கம் என்ன ஆயிருச்சுன்னு சொல்லி நான் சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? இத்தனை புரியுது. ஆமென். சென்சுவல் அப்பிடைட்ஸ். சென்சுவல் அப்பிடைட்ஸ்னா தோணுன உடனே we feed that appetite. உங்கள் எண்ணங்கள்ல தோணுன உடனே அந்த சென்சுவல் அப்பிடைட்ஸ் பட்டி போடப்படல. பிரியமானவர்களே, அவைகள் கீழானவைகள். அவைகளை நாடுவதற்காக கர்த்தர் நம்மை புது சிருஷ்டியாக மாற்றவில்லை. மேலானவைகளையே நோக்கி இருக்கும்படி நாடும்படி கர்த்தர் நம்மை புது சிருஷ்டியாக மாற்றியிருக்கிறார். Every desire, every lust that lurks in you, you have to discern. இது எதற்காக? இது என்னை பக்தி விருத்திக்கு கொண்டு போகுமா? இது என்னை இன்னும் முன்னேற்றத்திற்கு கொண்டு போகுமா? இது தேவையா? ஆவியானவரே என்னை கைட் பண்ணுங்கன்னு கேட்டா ஆவியானவரே உங்களுக்கு சொல்லுவாங்க. ரெட் சிக்னல் காமிச்சிடும் சில நேரம்ல, சில நேரங்களுக்கு கிரீன் சிக்னல் காமிக்கும். ஆமென் ஆமென். எல்லாருக்கும் இருக்க, எனக்குமே அந்த போராட்டங்கள் நிறைய இருந்திருக்கு. நான் ரொம்ப இப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படி ட்ரெஸ் பண்ணணும் யோசித்த நாட்கள் உண்டு. இப்படி ட்ரெஸ்னா அந்த ட்ரெஸ்ஸுக்காக நான் நிறைய செலவு பண்ணின நாட்கள். பிராண்டடா எடுக்கணும், இவ்வளவு பெரிய பிராண்ட் எடுக்கணும் எடுத்த நாட்கள். எங்க அப்பா எனக்கு சின்ன வயசுல இருக்கும்போது அந்த பிராண்ட் ஷர்ட்ஸ்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது எனக்கு ஒரு மோகமாய் மாறிவிட்டது. ஒரு மோகம். ஷூ மோகமாய் மாறிவிட்டது. இப்ப சமயமா நான் ரொம்ப அப்புறம் பட்னி போட்டு அதை ஆல்மோஸ்ட் கொண்டுட்டேன். சமயமா ஒரு ஷர்ட் வந்துச்சு. அந்த ஷர்ட்டை போய் மாத்துறதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் எனக்கும் என் மனைவிக்கும் தான் தெரியும். படாத பாடுபட்டுட்டான். என் மனைவி போய் வேலவன் கடையில போய் இந்த சட்டையை மாத்துறதுக்கு என் வீட்டுக்காரர் வருவாரு, கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்கன்னு ஒரு ஸ்லிப் வாங்கிட்டு வந்தாங்க. ராபின் தான் வாங்கி கொடுத்தாங்க ஸ்லிப். அதுக்கப்புறம் அந்த காலமும் தாமதமாகி விட்டது. அப்புறம் சொன்னா இதுக்கு மேல காசு வீணா போய் மாற்று. கடைசியில் நானும் என் மனைவியும் போனோம். அந்த கடையை சுத்தி பார்த்தோம். கடைசியில எனக்கு பிடிச்ச கலர்ல சட்டையை வாங்கிட்டு என்ன கலர் இதுக்கு நான் போனா என்ன போகலனாங்க. But I was not like that. I was very very ஒரு காலத்துல இந்த மோகம் என்னை துரத்தியது. வெறி என்னை துரத்தியது. நான் செலவழித்ததுக்கு அளவே இல்லை. பிரியமானவர்களே, ஒரு புது சிருஷ்டியாய் கிறிஸ்துவை போல ஆளுகை செய்யறனாய் நாம் மாற வேண்டும் என்றால் கிறிஸ்துவை போல உயிர்த்தெழுதனாய் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இது என்ன பிரச்சனை? இப்படி நீங்க வேண்டாம் சொல்ல உங்களை தேடி வரும். உங்க மனசு சொல்லணும் வேணும்னு கேட்ட நாட்கள் எல்லாம் வரல.
வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும் போது வரும். As long as you look for it, it will not follow. When you look for him, நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவான். வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். அல்லேலூயா. அப்ப இது ஒரு process. நீங்க முத தடவை டிப்ரைவ் பண்ணிட்டாலே ரெண்டாவது தடவை டிப்ரைவ் பண்ண ஈஸியா இருக்கும். ஆமென். ரெண்டாவது தடவை டிப்ரைவ் பண்ணிட்டா மூணாவது தடவை டெட் எண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். திரும்ப நான் சொல்லுகிறேன், முத தடவை இந்த மாம்சீக எண்ணங்களுக்கு பட்னி போட்டா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும், நம்மளால முடியும். ரெண்டாவது தடவை ஈஸியா பட்னி போட்டுருவீங்க. ரெண்டாவது தடவை ஈஸியா பட்னி போட்டா மூணாவது தடவை கொன்னே போட்டுருவீங்க. அந்த எண்ணத்தை நீங்க ஜெயிச்சிருவீங்க. உங்களால அதை ஜெயிக்கவே முடியாது. உங்க மேல அதை ஜெயம் எடுக்கவே, it shall not prevail over you, it shall not overcome. These are small. இதெல்லாம் பவுல் எழுதுற அற்புதமான வார்த்தைகள் பாருங்களேன். So kill, deaden and deprive of power the evil desire lurking in your members, those animal impulses, sexual vice, impurity, sensual appetites, unholy desires and all greed and covetousness, for that is idolatry. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் எண்ணங்களை பட்னி போட்டு அழித்து போடுங்க. சொல்லுங்க, பட்னி போட்டு கொண்டு போடுங்க. திரும்ப சத்தமா சொல்லுங்க, பட்னி போட்டு கத்திரு அப்படின்னு சொல்ற எண்ணத்துக்கு முதல் பட்னி போடுங்க. ரெண்டாவது தடவை உங்களுக்கு அந்த எண்ணத்துக்கு பட்னி போடுறது ஈஸியா இருக்கும். மூணாவது தடவை கத்திருன்னு சொல்ற சத்தமே வராது உங்களுக்கு. அப்படித்தான் புது சிருஷ்டியுடைய குணங்கள் வெளிப்பட போகிறது நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில. கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க.